Morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to take Geography Unit 3rd one. அட்மாஸ்பியரில் க்ளவுட்ஸ் பார்ப்போம். அப்போ க்ளவுட்ஸ்னால் மேகங்கள். அக்கார்டிங் டு their height, clouds are classified into the following types. உயரத்தின் அடிப்படையில் மேகங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம். ஹை க்ளவுட்ஸு மேல்மட்ட மேகங்கள் 6 to 20 கிலோமீட்டர் ஹைட்ஸ், இது 6 முதல் 20 கிலோமீட்டர் உயரம் வரை. செகண்ட் ஒன்ல மிடில் க்ளவுட்ஸு இடைமட்ட மேகங்கள், இது 2.5 கிலோமீட்டர்ஸ் டு 6 கிலோமீட்டர் ஹைட்டு, இது 2.5 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் உயரம் வரை. தேர்ட் ஒன்ல லோ க்ளவுட்ஸ் அப்படின்னா கீழ்மட்ட மேகங்கள், அது கிரவுண்ட் சர்ஃபேஸ் டு 25 கிலோமீட்டர் ஹைட்ஸ், புவியின் மேற்பரப்பிலிருந்து 25 கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடியது. திஸ் மேஜர் டைப் ஆஃப் clouds are further divided into different type and the basic of shape and structure. மேகங்கள் அதன் வடிவம் மற்றும் அமைப்பினுடைய அடிப்படையில் மேலும் பிரிக்கப்படுகின்றன. அதில் நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்கலாங்க அப்படின்னாங்க, அப்போ நம்ம ஹை க்ளவுட்ஸ் அப்படின்னா உயர் மேகங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ மேல்மட்ட மேகங்கள் அதில் ஃபஸ்ட் ஒன்றில் அப்போ என்ன பார்க்கலாங்க அப்படின்னா சர்ரஸ். இது சர்ரஸ் கீற்று மேகங்கள். Detached clouds in the form of wild delicate fibrous silky and fragments formed at the high sky 8,000 meters to 12,000 meters are called cirrus clouds. வளிமண்டலத்தில் 8,000 முதல் 12,000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இலை போன்ற தோட்டத்தில் காணப்படும் மேகங்கள் கீற்று மேகங்கள் எனப்படுகின்றன. The clouds have ice and crystals and are dry and do not give rainfall. இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகங்களாகும். எனவே மேகங்கள் மழைப்பொழிவை தருவது இல்லை. இம்மேகங்கள் அப்போ உயர் மேகங்கள் மேல்மட்ட மேகங்கள் மழைப்பொழிவை தருவது இல்லை. நெக்ஸ்ட் ஒன்ல நம்ம சரோ குக்கும்லஸ் கீற்று திரள் மேகங்கள் என்ன சொல்லலாங்க அப்படின்னா கீற்று திரள் மேகங்கள். அப்போ ஒயிட் பேட்ச்டு சிட்டோ லேயர் லைக் clouds composed of ice and the crystals. கீற்றுத்திரள் மேகங்கள் வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காக அமைந்திருக்கும். இவை பனிப்படிகங்களால் உண்டானவை ஆகும். நெக்ஸ்ட் ஒன்ல ஷரோ ஸ்டாராட்டஸ் கீற்றுப்படை மேகங்கள். ஸ்மூத் மில்கி transparent and whitish clouds composed of tiny ice crystals. கீற்றுப்படை மேகங்கள் மென்மையாக பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று காணப்படும். இது மிக சிறிய பனித்துகள்கள் கொண்ட மேகங்களாகும். டினி ஐ கிறிஸ்டல்ஸ் மிக சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகங்களாகும். நெக்ஸ்ட் ஒன்றில் லோ க்ளவுட்ஸ். அப்போ என்ன சொல்லலாங்க அப்படின்னா அப்போ லோ க்ளவுட்ஸ்னால் கீழ்மட்ட மேகங்கள். எதுக்குன்னு சொல்லலாம் கீழ்மட்ட மேகங்கள்.
அதில் ஸ்டாரட்னா குக்கும்லஸ் அப்படின்னா படைத்திரள் மேகங்கள். படைத்திரள் மேகங்கள். கிரே ஆர் ஒயிடிஷ் லேயர் ஆஃப் நான் fibrous low clouds formed in rounded badges at an height of 2500 to 3000 meters associated with fair or clear weather. சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வட்ட திட்டுக்கள் 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்ட திட்டுக்களாக காணப்படும் தாழ் மேகங்கள் படைத்திரள் மேகங்கள் எனப்படுகின்றன. பொதுவாக மேகங்கள் தோன்றும் போது அப்பகுதியில் தெளிவான வானிலை காணப்படும். பொதுவாக அங்கே தெளிவான வானிலை காணப்படும். அதில் ஃபஸ்ட் ஒன்று டெரட்டஸ் அப்படின்னா படை மேகங்கள். டென்ஸ் லோ லேயிங் ஃபாக் லைக் க்ளவுட்ஸ் அசோசியேட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும் மேகங்கள் படை மேகங்கள் எனப்படும். இவை மழை அல்லது பனிப்பொழிவை தரும். நெக்ஸ்ட் ஒன்றில் நம்ம குக்கும்லஸ் அப்படின்னா திரள் மேகங்கள். தம் shaped with a plate base often resembling a cauliflower associated with fair weather. தட்டையான அடிபாகமும் குவி மாடம் போன்ற மேல் தோற்றம் கொண்டு காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும். இதுக்கான காலிஃப்ளவர் இது தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகமாகும். நெக்ஸ்ட் ஒன்றில் குக்கும்லோ நிம்பியூஸ் கார் திரள் மேகங்கள். and fluffy, thick and towering thunderstorms cloud capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் கார் திரள் மேகங்கள் எனப்படும். இவை பொதுவாக கனமழையையும் அதிக பனிப்பொழிவையும் சில நேரங்களில் கல்மாரி மழை மற்றும் சுழற் காற்றுடன் கூடிய மழையையும் தருகின்றன. நெக்ஸ்ட் ஒன்றில் ப்ரிசிபிட்டேஷன் மீன்ஸ் ரெயின்ஃபால். பொழிவுன்னு கொடுத்துருக்கா, அது ஆனால் மழை பொழிவு. எதுக்குன்னு மழை பொழிவு, அதான் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி. ரெயின்னா மழை, ஃபால்னா பொழிவு, ரெயின்ஃபால், அதை தான் நம்ம precipitation. Falling down of condensed water vapor in different form is called precipitation. சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகின்ற நிகழ்வே பொழிவு எனப்படுகிறது. When the dew point is reached in the cloud, water droplets become and saturated and start to fall. மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் பனி விழி நிலையை அடையும் பொழுது புரித நிலைக்கு வந்து விடுகிறது. Hence they fall on the earth as precipitation. பின்பு புவியின் மீது மழையாக பொழிகிறது. The climate condition factors influencing the form of precipitation mainly are பொழிவினை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது மழை பொழிவினை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்ப்போம், டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை. செகண்ட் ஒன்றில் ஆல்டிடியூட்ஸ்னால் உயரம். க்ளவுட்ஸ் டைப்னால் மேகத்தினுடைய வகை. அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அப்படின்றதுங்க வளிமண்டல நிலைப்பாடுகள். ப்ரிசிபிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா பொழிவு செயல்முறை, அதான் மழை பொழிவினுடைய செயல்முறை. த மெயின் ஃபார்ம் ஆஃப் ஏ ப்ரிசிபிட்டேஷன் இன்க்ளூடு அந்த ட்ரெட்ஜல்ஸ், ரெயின், ஸ்லட்டு,
ஸ்னோ ஆயில்ஸு ஸ்லீட்டு அண்டு ஸ்னோ ஆயில் எக்ஸெட்ரா. அப்போ ஃபஸ்ட் ஒன்றில் என்ன பார்க்குறோம்? அப்போ ட்ரிட்ஜில் அப்படின்னா அப்போ தூறல் மலை, ரெயின்னா மலை, அப்போ ஸ்லிட் அப்படின்றது ஆலங்கட்டி மலை, ஸ்னோன்றது பனிப்பொழிவு. அடுத்து என்ன சொல்லலாங்கன்னா ஆயில்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சாரல் மலை, பனிப்பொழிவு, பனிப்படிவு, ஆலங்கட்டி மலை போன்றவை பொழிவின் பல்வேறு விதங்களாகும். அதில் ஃபஸ்ட் ஒன்றில் ட்ரிட்ஜில்ஸ் அப்படின்னா தூறல் அல்லது என்ன சொல்கிறோம் சாரல் மலை அல்லது சாரல் மலை. அதில் பாருங்கள் அந்த பாக்ஸில் மேகக்கூட்டங்கள் மழை பொழிவெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் காமன் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இந்த ட்ரோபோஸ்பியர். நம்ம வளிமண்டல கீழடுக்கில் பொதுவாக காணக்கூடிய மேகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாருங்கன்னு. அப்போ சரகும்லஸ் அப்படின்னா கீற்று திரள் மேகம். நெக்ஸ்ட் ஒன்றில் சாரஸ்னா கீற்று மேகம். அடுத்து ஆல்டோகும்லஸ் இடைப்பட்ட திரள் மேகம். ஆல்டோகும்லஸ் அது இடைப்பட்ட திரள் மேகம் தான் அதுவும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். அப்போ கும்கும்லா நிமஸ் ஃப்ரம் நியர் த கிரவுண்ட் டு எபோவ் 50,000 ஃபீட்ஸு கார்த்திரள் மேகம் 50,000 அடிக்கு மேல். நெக்ஸ்ட் ஒன்றில் பாருங்கள் ஸ்டெரட்டோ கும்லஸ் ப்ளோ 6,000 ஃபீட்டு படைத்திரள் மேகம் 6,000 அடிக்கு கீழ். அடுத்து ஸ்டெரட்டோஸ் 6,000 அடிக்கு கீழ். நெக்ஸ்ட் ஒன்றில் குக்கும்லஸ் அப்போ 1,000 அடிக்கும் கீழ். இது படை மேகம், இது திரள் மேகம். ஸ்டெரட்டோஸ் அப்படின்றது படை மேகம், குக்கும்லஸ் அப்படின்னா திரள் மேகங்கள்.